ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம நார்மலாக ரெகுலராக போடுற டீயை ரொம்பவே பர்ஃபெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 பேருக்கு டீ போட்டுக்க போகிறேன். 4 டம்ளர் அளவு டீக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி, 2 டம்ளர் அளவு பாலுங்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எந்த டம்ளரில் டீ போட போகிறீங்களோ அந்த டம்ளர்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் டீக்கு 1 டீஸ்பூன் அளவு டீ தூளுங்கிறதா மெஷர்மெண்ட்டு. இதுதான் வந்து டீஸ்பூனு. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது டேபிள் ஸ்பூன். இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. சின்னதாக இருக்கிற இந்த டீஸ்பூனில் தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அப்போது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 பேருக்கு டீ போடுறதுக்கு 4 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோடது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. என்னோடய டீ தூள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதனால் அரை டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த சூடான தண்ணியை இந்த டீ தூளில் சேர்த்து உடனே இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம நார்மலாக ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டீ தூள் வந்து வெந்து போயிடும். அப்போ அந்த துவர்ப்போட கொஞ்சம் கசக்கிற தன்மையும் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூடான தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டீயோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இறங்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போது அதே பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பசும்பால் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா காயட்டும். இப்போ நம்மளுக்கு பால் வந்து காஞ்சி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிகாஷன் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு டிகாஷன் வந்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த சூடான தண்ணியில் அந்த டீயோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம 1 டம்ளர் டீக்கு 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை அப்படிங்கிறது நார்மலான சுகர் லெவலில் இருக்கும். நம்ம 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா ஆற்றிக்கலாம். நல்லா ஆற்றினதுக்கப்புறமா இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களோட டீயோட ஃப்ளேவர் வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்